தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் விஜய். இவர் தற்போது சினிமாவில் நடித்து வரும் நிலையில் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற தன் கட்சி பெயரை அறிவித்தார். விஜய் முன்னணி நடிகராக பல கோடி சம்பளம் வாங்கி வரும் நிலையில் சினிமாவில் கோலோச்சிக் கொண்டிருக்கும் காலத்திலேயே அவர் அரசியலில் களமிறங்க உள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறி அதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். இதற்காக சமீபத்தில் ஆப் தொடங்கப்பட்டு அதில் பல லட்சம் பேர் தொண்டர்கள் இணைந்தனர். அதில் பல லட்சம் பேர் இணைந்த நிலையில் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் நிர்வாகிகள் பெயரை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே விஜய் பயிலகம், விஜய் நூலகம் உள்ளிட்ட திட்டங்களை விஜய் அறிமுகம் செய்துள்ள நிலையில் மக்களுக்கு உதவ வழக்கறிஞர்கள் திட்டத்தை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளார். அதில் மக்களுக்கு சட்ட உதவி வழங்க காவல் நிலையங்களை கணக்கிட்டு தலா 2 வழக்கறிஞர்களை நியமிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே சட்ட ஆலோசனை மையம் இயங்கி வரும் நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. காவல் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்களுக்கு தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்கள் சட்ட உதவிகளை வழங்குவார்கள். வழக்கறிஞர்கள் நியமனத்தை இந்த வாரத்திற்குள் முடித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.